نحمدullah العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. மூல பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அதிகமான நிஅமத்களை, அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், நிஅமத்களை பற்றி கூறும்போது குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை, நிஅமத்களை நீங்கள் கணக்கிட்டால் லா துஹ்ஸூஹா மட்டிட முடியாது. அல்லாஹ் எனக்கு என்னென்ன நிஅமத்கள், அருட்கொடைகள் தந்திருக்கிறான் என்பதை நான் கணக்கிட ஆரம்பித்தால், எழுத ஆரம்பித்தால் கியாமத் வரை எழுத வேண்டி வரும். அந்த அளவுக்கு அல்லாஹ் நிஅமத்களை, அருட்கொடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் என்ற நிஅமத், அருட்கொடைக்கு பின்னர் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அருட்கொடை நிஅமத் என்றால் அது அல் ஆஃபியத்து ஃபில் அபுதான், அஸ்ஸிஹத்து ஃபில் அபுதான் என்ற உடல் ஆரோக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமத்தானி அதீமத்தான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். ரெண்டு நிஅமத்கள், ரெண்டு அருட்கொடைகள் இருக்கிறது. அந்த இரண்டையும் அதிகமானவர்கள் ஆசை கொள்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், உடல் ஆரோக்கியமும் ஓய்வு காலமும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அரபியில் சொல்வார்கள், கதுரு நிஅமதி பஅத ஜவாலிஹா. ஒரு நிஅமத், அருட்கொடையுடைய பெருமதி அது இல்லாமல் ஆகினால் தான் விளங்கும். சிஹத் எனும் உடல் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்று மஸ்ஜிதுக்கு நாம் வந்து மஸ்ஜிதில் அமர்ந்து பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குத்பாவுக்கும் தொழுகைக்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த அளவுக்கு உடம்பில் ஒரு ஆஃபியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் நோயை கொண்டு உங்களை சோதித்தால் மஸ்ஜிதுக்கு வர முடியுமா? பெட்டோடு படுத்த படுக்கையாக இருப்போம். எத்தனையோ பேர் ஹஜ் கடமையாகியும் உம்ரா கடமையாகியும் பிற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அதானுடைய சத்தம் காதுக்கு கேட்கும், தொழுவதற்காக மஸ்ஜிதுக்கு வரமாட்டார்கள். தொழுகையில் முன்பின் இருக்கும். எப்போது படுத்த படுக்கையாக ஆகுவார்களோ ஆகிரம் கண் முன்னால் வந்து நிற்கும். உடம்பில் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்த காலம், நான் ஹஜ் உம்ரா செய்திருந்தால் நல்லமே. அல்லாஹ் உடம்பில் ஆரோக்கியத்தை தந்திருக்கும் போதே அதான் சொல்லப்படும் போது மஸ்ஜிதுக்கு சென்று நாம் தொழுந்திருந்தால் எவ்வளவு நல்லம் என்ற அந்த நேரத்தில் கவலைப்படுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா
இஸ்லாம் என்ற நியாமத்துக்கு பின்னர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு நியாமத் அருட்கொடை ஆஃபியா எனும் உடல் ஆரோக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆஃபியத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதல் வகை அல் ஆஃபியத் ஃபில் அப்தான், உடல் ஆரோக்கியம். இரண்டாவது வகை அல் ஆஃபியத்து மினத் துனூப், பாவங்களில் இருந்து ஆரோக்கியம். பொதுவாக ஆஃபியா சிஹா என்ற வார்த்தைகள் உடல் ஆரோக்கியத்துக்கு பாவிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 சாச்சாமார்கள் இருந்தார்கள். 2 பேர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அப்பாஸ், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, எனது அன்புக்குரிய மகனே, அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுஹுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ செய்ய, நான் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்க எனக்கு சொல்லித்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் உடல் ஆரோக்கியத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். பிறகு நீண்ட காலம் கழித்து மறுபடியும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுஹுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் என்ன துஆ செய்ய எனக்கு கற்றுத்தாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஸலில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் உடல் ஆரோக்கியத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு துஆ தான் செய்யலாம் என்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டால் நாம் கேட்க வேண்டியது ஆஃபியத் என்னும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான். சொத்து செல்வங்கள் துன்யா எவ்வளவு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கோடி கணக்கில் இருந்தாலும், மில்லியன் பில்லியன் கணக்கு இருந்தாலும் துன்யாவில் நிம்மதியாக வாழ முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸிஹத்து தாஜுன் அலா ருஊசில் அஸிஹா, உடல் ஆரோக்கியம் என்பது யாரெல்லாம் நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தலையில் வைத்திருக்கப்படக்கூடிய ஒரு கிரீடம். அந்த கிரீடம் அவர்களுக்கு விளங்காது. யாரெல்லாம் நோயில் அவதிப்படுகிறார்களோ, யாரெல்லாம் படுத்த படுக்கையாக இருக்கிறார்களோ, மௌத்தினுடைய விளிம்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தாஜ் விளங்கும், கிரீடம் விளங்கும். நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், அதனால் அதனுடைய பெருமதியை தெரியாமல் இருக்கிறோம். ஒரு ஹக்கீம், ஒரு ஞானி இடத்தில் ஒருவர் வந்து சொன்னார், இந்த மனிதர்களுடைய பெயரை சொன்னார். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு துன்யாவை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு வசதி வாய்ப்போடு வாழ்கிறார்கள். அவர் ஜோக்காக சொன்னார், இவர்களுக்கெல்லாம் துன்யாவை பங்கு போடும் போது நாம் அங்கிருந்தோமோ தெரியாது. அந்த ஹக்கீம் ஞானி அவரை கூட்டிக் கொண்டு போனார் முஸ்தஷ்ஃபா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கிருக்கக்கூடிய நோயாளிகளை காட்டினார். ஒவ்வொருத்தரும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு கை இல்லை, சிலருக்கு கால் இல்லை, யூரின் போவதற்காக பட்டை போடப்பட்டிருக்கிறது. சிலர் மலஜலம் பெட்டிலேயே கழிக்கிறார்கள். கேன்சர் போன்ற பெரும் பெரும் வியாதிகள், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காட்டிவர் சொன்னார், இவர்களுக்கு அல்லாஹ் நோயை பங்கு போடும் போது நாம் எங்கிருந்தோம்? உண்மையான நிஅமத் அருட்கொடை என்பது அஸ்ஸிஹா அல் ஆஃபியா என்ற உடல் ஆரோக்கியம்தான். நோயில்லாத வாழ்க்கையை வாழ்கிறோமா? நாம் தான் பாக்கியசாலிகள். இஸ்லாத்திற்கு பின்னர் அல்லாஹ் தரக்கூடிய பெரும் ஒரு நிஅமத் என்றால் இதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பார்ப்போம், நோயாளிகளை பார்த்து நாம் படிப்பினை பெறுவோம். ஒவ்வொருத்தரும்
பெரும் பெரும் நோய்களை எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்தால் விளங்கலாம் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நிஅமத்துகள் செய்திருக்கிறான். அதற்காக நோயாளியை பார்த்தால் இழிவாக பார்க்க கூடாது, கேவலமாக பார்க்க கூடாது. சிலர் இருக்கிறார்கள், யாராவது நோய்வாய்ப்பட்டால், படுத்த படுக்கையாகினால், பயங்கரமான நோயின் மூலம் அவர் சோதிக்கப்பட்டால் சிலர் பேசுவார்கள், இவன் செய்த அநியாயம் தான் இன்று அனுபவிக்கிறான், என்ன ஆட்டம் போட்டான், இன்று அவதிப்படுகிறான், அடுத்தவர்களுக்கு செய்த அநியாயம் தான் இப்பொழுது அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி பலவிதமாக சிலர் பேசுவார்கள். அவருக்கு நோயை கொடுத்த அல்லாஹ் உங்களுக்கு அந்த நோயை தருவதற்கு மிச்ச நேரம் எடுக்காது. குன் என்ற வார்த்தை போதும், படுத்த படுக்கையாக விடுவீர்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் சொன்னார், அய்யூப் செய்த அநியாயம் தான் அவன் அனுபவிக்கிறான். அவருடைய மனம் எந்த அளவு நொந்திருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நோயாளியை கண்டால் முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நோயின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படும். சாதாரண காய்ச்சலின் மூலம் கூட பாவங்கள் மன்னிக்கப்படும். தலைவலி ஏற்பட்டால் கூட பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு முள் இறங்கினால் கூட பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா சும்மல் அம்ஸல் ஃபல் அம்ஸல். மனிதர்களிலேயே ஆக அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள், அதற்கு பின்னர் சாலிஹானவர்கள், அதற்கு பின்னர் சாலிஹானவர்கள். யார் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சில போது நோயை கொண்டு சோதிப்பான். அந்த நோய் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அழித்துவிடும், சொர்க்கத்துக்கு கொண்டு போய்விடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்ப போகிறார்கள். ரசூலுல்லாஹ் 2 பெட்ஷீட்களை போர்த்திருக்கிறார்கள், 2 போர்வைகளை போர்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் உடம்பு நடுங்குகிறது. சொன்னார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் இன்னக துஅகு வஅகன் ஷதீதா. உங்களுடைய உடம்பு கடுமையாக நடுங்குகிறது, அவ்வளவு காய்ச்சலாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும். உங்களில் 2 பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் எனக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாட்களில் தொழுகைக்காக வரும்போது 3 முறைகள் மயங்கி மயங்கி விழுந்தார்கள். நோயில் இருந்துதான் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களுக்கு கூட அல்லாஹ் நோயை கொடுத்து சோதிப்பான். அந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டியது சபர், பொறுமைதான். ஒரு நோயாளியை கண்டால் மனதால் அல்லாஹ்வை புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த நோயை விட்டு என்னை பாதுகாத்திருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுங்கள் மனதால். வாயால் முழிந்துவிடக் கூடாது. நோயாளி அதை கேட்டால் மனம் நொந்து போவார். வெளிப்படையாக அந்த நோயாளிக்காக துஆ செய்யுங்கள். ஷஃபாக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவானாக, ஆஃபியத்தை தருவானாக. உங்களுடைய அந்த துஆ சில வேளை கபூல் செய்யப்படலாம். அந்த துஆ கபூல் செய்யப்பட்டோ இல்லையோ அந்த நோயாளிக்கு மன ஆறுதலை ஏற்படுத்தும். அல்லாஹ் எந்த ஒரு நோயை உருவாக்கினாலும் மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலஹு தவாஅன். அல்லாஹ் நோயை உருவாக்கும் போதே மருந்தையும் அல்லாஹ் தந்து விட்டான். எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நோயை தரக்கூடியவனும் அல்லாஹ், அந்த நோய்க்கு ஷிஃபாவை தரக்கூடியவனும் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வஇதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோய்வாய்ப்பட்டால், எனக்கு நோய் ஏற்பட்டால் அவன் தான் ஷிஃபா தரக்கூடியவன். நோயை தரக்கூடியவனும் அல்லாஹ்,
ஷிஃபாவை தரக்கூடியவரும் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ரசூலாக அனுப்பப்படக்கூடிய காலம், மருத்துவத்தில் மெடிசினில் பேர் போன ஒரு காலம். வெண்குஷ்டம் கருங்குஷ்டத்துக்கு மருந்து இருக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடவி விட்டால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். சூரா யாசீனில் ஹபீபுன் நஜ்ஜார் என்ற ஒரு நல்லடியாருடைய ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் 3 ரசூல்மார்களை அனுப்பினான். 2 ரசூல்மார்களை அவர்கள் கொலை செய்தார்கள். 3வது ரசூலை அவர்கள் கொலை செய்ய பார்க்கும் போது ஹபீபுன் நஜ்ஜார் வருகிறார். இத்தபிஉல் முர்சலீன், ரசூல்மார்களை பின்பற்றுங்கள். ரசூல்மார்கள் சரியானதை தான் சொல்கிறார்கள். தாவா செய்தார், அவரை கொலை செய்தார்கள். அவரை மிதித்து சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள். பின் துவாரத்தால் வாயால் குடல்கள் வெளியே வளரக்கூடிய அளவுக்கு மிதித்தார்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், கைல் அதுகுலில் ஜன்னா. அவருடைய மௌத்துக்கு பின்னர் அவருக்கு சொல்லப்பட்டது, சொர்க்கத்துக்கு செல்லுங்கள். சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்க்கிறார். யா லைத கௌமி யஅலமூன், என்னுடைய கூட்டமும் இதை விளங்கிக் கொள்ள கூடாதா என்று கவலைப்படுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், மௌத்துக்கு முன்னரும் பின்னரும் தனது சமூகத்தை பற்றி கவலைப்பட்ட ஒரே ஆள் ஹபீபுன் நஜ்ஜார் என்ற அந்த சாலிஹான மனிதர் தான். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதும் போது இவருக்கு எப்படி இஸ்லாம் வந்தது, இவருக்கு எப்படி ஹிதாயத் கிடைத்தது, இவருடைய ஒரு மகள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் யாராலும் குணப்படுத்த முடியாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் ரசூல் அந்த இடத்துக்கு வந்தார், துஆ செய்தார். அந்த பிள்ளைக்கு ஷிஃபா கிடைத்தது. உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரம் ஒவ்வொரு நாளும் துஆ செய்வார்கள். அந்த துஆவில் அஃபு ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் பாவ மன்னிப்பை உன்னிடம் நான் கேட்கிறேன், வல் ஆஃபியா உடல் ஆரோக்கியத்தையும் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரம் ஒவ்வொரு நாளும் உடல் ஆரோக்கியத்தை கேட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அத்திப்புன் நபவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மருத்துவம், ரசூலுல்லாஹ் அங்கீகரித்த மருத்துவம் என்ற பெயரில் அத்திப்புன் நபவி, ரசூலுல்லாஹுடைய மருத்துவம் என்ற பெயரில் ஒரு கிதாப் எழுதினார். அந்த கிதாபில் அவர் எழுதும் போது மிக முக்கியமான காயிதத்து ஸிஹ்ஹியா, உடல் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையாக அவர் எழுதுகிறார், அதிகமாக சாப்பிடுவது, கத்ரத்துல் அகல், அதிகமாக சாப்பிடுவது பல நோய்களுக்கு காரணமாக அமையும். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள் குடியுங்கள், இஸ்ராஃப் செய்ய வேண்டாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதும் இஸ்ராஃப் தான். அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதும் குப்பையில் கொட்டுவதும் ஒன்றுதான். ஆனால் குப்பையில் கொட்டினால் உடம்புக்கு ஆபத்து இல்லை. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது இஸ்ராஃபும் தான், உடலுக்கும் கேடுதான். ஒரு ஏழைக்கு யாராவது ஒருவருக்கு கொடுத்து விடலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுனன் திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மலஅ ஆதமியுன் விஆஅன் ஷர்ரம் மின் பத்னிஹி, ஆக மோசமான பாத்திரம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய வயிறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹஸ்பு பினி ஆதம் உகலாத்துன் யுகிம்ன சுல்பா, ஒரு மனிதன் நேராக நிற்பதற்கு பசியோடு இருந்தால் கூனி குனிந்திருப்பான், உடைந்து போயிருப்பான். அவனுடைய சுல்ப் விலா எலும்பு நேராக இருப்பதற்கு எந்த அளவு சாப்பிட வேண்டுமோ அந்த அளவு அவன் சாப்பிடட்டும். ஃபைன் கானலா மஹாலா, இல்ல அதுக்கும் மேலாக சாப்பிட வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபஸுலுசுன் லித்ஆமி, வயிற்றினுடைய 1/3 பகுதி சாப்பாட்டிற்காக, வஸுலுசுன் லிஷராபி, 1/3 தண்ணீருக்காக, வஸுலுசுன் லினஃபஸி, மூச்சு விடுவதற்காக 1/3 பகுதியை விடுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அத்திப்புன் நபவி என்ற கிதாபில் ஒரு காயிதாவாக
அடிப்படை ஒரு அம்சமாக எழுதுகிறார்கள். அதிகமாக சாப்பிடுவது, வயிறு நிரம்பியதற்கு பின்னரும் சாப்பிடுவது பல நோய்களுக்கு அதுதான் காரணமாக அமைந்துவிடும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்விடத்தில் ஜுஹுத் என்றால் என்னவென்று கேட்கப்பட்டது. ஜுஹுத் பற்றற்ற தன்மை என்றால் என்னவென்று கேட்கப்பட்டது. ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் சாப்பிட்டு வயிற்றில் 1/3 பகுதி நிறைந்து விட்டது, பசி போய்விட்டது, அதுக்கு மேல் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்கிறது, ஆனால் சாப்பிடாமல் அவர் நிறுத்திக் கொள்கிறார், அதுதான் ஜுஹுத், பற்றற்ற தன்மை என்று சொன்னார்கள். சாப்பாட்டில் ஒருவன் மனதை கட்டுப்படுத்தினால், தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டால் மற்ற அனைத்திலும் அவன் கட்டுப்பாடாக இருப்பான். கணியத்துக்குரிய சகோதரிகளே, இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், அர்பஅத்துன் துமர்ரிதுல் ஜிஸ்ம், 4 விடயங்கள் உடம்பை பலகீனப்படுத்தும், ஒரு மனிதனை நோயில் தள்ளிவிடும். 4 விடயங்கள் சொன்னார்கள். அதில் முதலாவது அல் கலாமுல் கதீர், அதிகமாக பேசுவது, பேசிக்கொண்டே இருப்பது. தேவையான அளவாகத்தான் பேச வேண்டும். அதிகமாக பேசினால் பல விளைவுகளை உண்டு பண்ணும். தலைவலி முதல் மூல நோய் வரை அதிகமாக பேசுவதினால் உருவாகும் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள். அன்னௌமுல் கஸீர், அதிகமாக தூங்குவது, அல் ஜிமாஉல் கஸீர், அதிகமாக உடலுறவு கொள்வது, அல் அக்லுல் கஸீர், அதிகமாக சாப்பிடுவது. இந்த 4ம் உடம்பை பலகீனப்படுத்தும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்தந்த விடயங்களை அடக்கக்கூடாது. அடக்கினால் அது பாதிப்பாக அமையும். சிறுநீர் ஒரு நாளும் அடக்கக்கூடாது. மலம் ஜலம் 2ஐயும் அடக்கக்கூடாது. காற்று வந்தால் அடக்கக்கூடாது. வெளியே சென்றோ பைத்துல் ஹலாவுக்கு சென்றோ அந்த காற்றை வெளியேற்றிவிட வேண்டும். இல்லை என்றால் உடம்பில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். வாந்தி வந்தால் அதை அடக்கக்கூடாது, வாந்தி எடுத்துவிட வேண்டும். உடம்புக்கு ஒத்து போகாத ஏதாவது இருந்தால்தான் உடம்பு அதை வெளியே தள்ள பார்க்கும். அது உடம்பில் வைத்துக் கொண்டிருந்தால் அது ஆபத்து. வாந்தி வந்தால் அந்த வாந்தியை எடுத்துவிட வேண்டும். தூக்கம் வந்தால் தூங்க வேண்டும். பசி வந்தால் சாப்பிட வேண்டும். தாகம் வந்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும். நீண்ட நாட்கள் மனைவியோடு ஒன்று சேராமல் இருக்கக்கூடாது. மணி தேங்கி இருப்பதும் பல நோய்களுக்கு காரணமாக அமையும் என்று இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், காய்ச்சல், தலைவலி, இந்த 2 நோய்கள், காய்ச்சல், தலைவலி, காய்ச்சலோ தலைவலியோ வந்தால் உடம்பில் 20 விதமான நோய்கள் இருப்பதற்குண்டான அறிகுறி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, முதலாவது எங்களுடைய உடம்பை நோயிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றால் போல் எங்களுடைய சாப்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பழக்க வழக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை, உடல் ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய மருத்துவங்களை செய்து கொண்டே இருக்கணும். ஹிஜாமா, இரத்தம் குத்தி எடுப்பது, இந்த சுண்ணாவை எங்களில் எத்தனை பேர் செய்கிறோம்? சிலர் ஹிஜாமத் என்றால் என்னவென்று கேட்பார்கள். என்னென்றே தெரியாது. ஹிஜாமத் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட இரத்தங்களை வெளியாக்குவது. கெட்ட இரத்தங்கள் உடம்பில் தங்கியிருப்பதுதான் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கும். சூனியங்கள் வெளியேறும். சிலர் எத்தனையோ டாக்டர்மார்களிடத்தில் மருந்தெடுத்திருப்பார்கள். பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சந்தித்திருப்பார்கள். லட்சக்கணக்கில் செலவழித்திருப்பார்கள். இங்கிலீஷ் மெடிசின் இல்லாம யூனானி, ஆயுர்வேதம், நாட்டு மருந்து என்னென்னவோ செய்திருப்பார்கள். ஷிஃபா கிடைத்திருக்காது. அதற்கு ஷிஃபா ஹிஜாமத்தில் இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, 3 மாதத்துக்கு ஒரு முறை உடம்பில் உள்ள கெட்ட இரத்தங்களை வெளியேற்றுங்கள். 90 வீதமான நோய்கள் இல்லாமலாகும்.
அஜ்வா பேரிச்ச பழம் சாப்பிட்டு வாருங்கள், அதுவும் மதீனாவுடைய அஜ்வா. எந்த நோயும் தாக்காமல் எங்களுடைய உடம்பு பாதுகாப்பாக இருக்கும். இது ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிஸப்இ தம்ராத்தின் மின் அஜ்வத்தில் மதீனா, யார் மதீனாவுடைய அஜ்வா ஏலை ஒவ்வொரு நாளும் காலை சாப்பிட்டு வருவாரோ, லம் யதுர்ரஹு சிஹ்ருன் வலா சும்முன், அவருக்கு சூனியமும் எந்த ஒரு தீங்கையும் இழைக்காதே. அதே போல நஞ்சை அவர் சாப்பிட்டாலும் எந்த ஒரு தீங்கும் அவருக்கு ஏற்படாது. ஒவ்வொரு நாளும் காலை 7 சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. நஞ்சு கூட எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சூனியம் கூட தாக்காது. குறிப்பாக மதீனாவில் ஆலியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியுடைய பேரிச்சம் அஜ்வா பழத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்ன ஃபி அஜ்வத்தில் ஆலியத்தி ஷிஃபாஆ, ஆலியா என்ற அந்த ஊரினுடைய அஜ்வாவில் ஷிஃபா இருக்கிறது. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூதனிடத்தில் அடிமையாக இருந்தார்கள். வேதங்களை அவர் படித்தவர். ரசூலுல்லாஹை அவர் கண்டு கொண்டார். அடையாளங்களை வைத்து ரசூலுல்லாஹை ஈமான் கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய எஜமானிடத்தில் பேசி பாருங்கள், உரிமை விட அவர் என்ன கேட்கிறாரோ எங்களுக்கு முடியுமானதை நாமும் தருகிறோம். அந்த யூதன் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களை உரிமை விடாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு ஷர்த்து போட்டான், என்னுடைய தோட்டத்தில் 300 பேரிச்ச மரங்களை நாட்டி 300 வளர்ந்தால் உரிமை விடுவேன். பொதுவாக 10 பேரிச்ச மரங்கள் நாட்டினால் அதில் 6-7 தான் வரும், 3-4 சாகும். இது வளமை. ரசூலுல்லாஹிடம் சல்மானுல் ஃபாரிசி வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய எஜமான் இப்படி சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ் 300 பேரிச்ச மரங்களையும் அவரே நட்டினார்கள். சல்மானுல் ஃபாரிசி உதவியாக இருந்தார். அதுதான் அஜ்வா. பல நோய்களுக்கு மருந்து. ஜம்சம் நீர் பல நோய்களுக்கு மருந்து. நேரடியாக குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஷிஃபா இருக்கிறது என்று சொல்கிறான். இந்த நம்பிக்கை எங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? குர்ஆனுடைய வார்த்தை பொய்யாகுமா? ரசூலுல்லாஹுடைய வார்த்தை பொய்யாகுமா? மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, எந்த நோக்கத்திற்காக ஜம்சம் நீரை குடிக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். நோய்களுக்கு ஷிஃபா ஜம்சம் நீரில் இருக்கிறது. ஹப்பத்து சௌதா, கருஞ்சீரகம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மௌத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் மருந்து. தேன், குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷிஃபா இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதிலெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிட்டது. நோய் வந்தால் டிஸ்பென்சரிக்கு ஓடுகிறோம், டாக்டரை பார்க்க போகிறோம், இங்கிலீஷ் மருந்தை தான் குடிக்கிறோம். குடிப்பது தவறல்ல. நாம் முஸ்லிம்கள், குர்ஆன் ஹதீஸை நம்பக்கூடியவர்கள். இஸ்லாமிய வைத்தியத்தை நாம் செய்வோம். எங்களுடைய வீட்டில் எப்போதும் அஜ்வா இருக்க வேண்டும், ஜம்சம் தண்ணீர் இருக்க வேண்டும், கருஞ்சீரகம் இருக்க வேண்டும், தேன் இருக்க வேண்டும். நாங்களும் இவைகளை பாவிக்கணும், பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். ஒரு நோய் வந்தால் பழைய காலங்களில் ஓதி பார்ப்பார்கள். இன்று அந்த ஓதி பார்க்கக்கூடிய வளமை இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிட்டது. ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ். அபூ ஸஈதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாம் ஒரு பயணம் போனோம், ஒரு இடத்தில் தங்கினோம். ஒரு பெண் வந்தால், எங்களுடைய கோத்திரத்துடைய தலைவருக்கு பாம்பு கொத்திவிட்டது, ஓதி பார்க்கக்கூடிய யாராவது இருந்தால் வாருங்கள். அபூ ஸஈதில் குத்ரி சொல்கிறார், நான் போனேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினேன், அவருக்கு ஷிஃபா கிடைத்தது. சந்தோஷத்தில் நிறைய ஆடுகளை தந்தார். அந்த ஆடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு வந்தேன். என்னோடு வந்த மற்ற சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹிடம் கேட்காமல் நாம் இந்த ஆட்டை சாப்பிட மாட்டோம், அறுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். மதீனாவுக்கு வந்ததும் ரசூலுல்லாஹிடம் இந்த செய்தியை நான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அபா ஸஈத், எனக்கும் அதில் ஒரு பங்கு தாருங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவில் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது. மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் ஜம்சம் தண்ணீரை நம்புகிறார்கள், நோய்க்காக குடிக்கிறார்கள்.
ஓதுவதற்காக தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட இன்று எங்களுக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. ரசூலுல்லாஹுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தது. குல் சூரா 3 ஓதினார்கள். ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்ந்து ரசூலுல்லாஹுடைய சூனியம் முழுமையாக இல்லாமல் ஆகியது. மனிதர்கள், ஜின்கள், படைப்பினங்களால் வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து இந்த 3 சூறாக்கள் எங்களை பாதுகாக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சுபஹுக்கு பின்னரும் அசருக்கு பின்னர் அல்லது மக்ரிபுக்கு முன்னர் அவுராத் ஓதக்கூடிய வளமையை கொண்டு வாருங்கள். மர்ஹூம் இஸ்மாயில் ஹஸ்ரத் அவர்கள் எழுதிய வசீஃபா நபவியா இருக்கிறது. இன்னும் நிறைய கிதாபுகள் இருக்கிறது. காலை மாலையுடைய அவுராதுகள் அதை ஓதி வந்தால் எந்த பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாப்போம். அதற்கு ஏற்றால் போல் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்போம். யா அல்லாஹ், ஆஃபியத்தை தருவாயாக, பயங்கரமான நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அப்படிதான் நோய் ஏற்பட்டால், அல்லாஹ் நோயை கொண்டு சோதித்தால் சபுர் செய்வோம், பொறுமை செய்வோம். அந்த பொறுமை எங்களை சுவர்க்கம் வரை கொண்டு போகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்பானவர்களே, நிர்வாகத்துடைய வேண்டுதலின் அடிப்படையில் இந்த விடயத்தையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கூட்டு குர்பான் இந்த மஹல்லாவில் நடைபெறும். இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் செய்து வருகிறார்கள். கூட்டு குர்பான் ஆக சிறந்ததே தனியொரு ஆடு அல்லது தனியொரு மாடு அல்லது ஒட்டகம் கொடுப்பதுதான். அந்த வசதி இல்லை என்றால் 7 பங்கு ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது 7 ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம். 7 பங்கு இருக்கிறது. தாராளமாக பங்கு சேர்ந்து உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மாட்டில் 7 பங்கு என்றால் ஒருவர் உதுஹியாவுடைய நியத்தோடு அகீகா மகனுக்கு கொடுத்தில்லை, 2 பங்கு என்று வைத்துக் கொள்வோம். மகளுக்கு கொடுத்தில்லை 1 பங்கு, நேர்ச்சியுடைய 1 பங்கு, இப்படி 7 நியத்துகளோடு ஒரு மாட்டை அறுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக சிறந்தது தனித்தனி ஆடாக தனி மாடாக கொடுப்பதுதான். இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் ஃபதாவுல் குப்ராவில் அந்த ஃபத்வாவை மிக தெளிவாக பதிவு செய்கிறார்கள். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, தனி ஆடு மாடு கொடுக்க முடியுமானவர்கள் இந்த மஸ்ஜிதோடு சேர்ந்து அழகான முறையில் அதை நிறைவேற்றுங்கள். அந்த வசதி இல்லை என்றால் கூட்டாக உதுஹியாவுடைய 1 பங்கோ அல்லது 2 பங்கோ அல்லது அகீகாவுடைய பாக்கிகள் இருந்தால் அதையும் 1 பங்காக சேர்த்து கொண்டு அழகான முறையில் இதை நிறைவேற்றுங்கள். ரப்புல் ஆலமீன் எங்களுடைய பாவங்களை, தப்பு தவறுகளை, குற்றம் குறைகளை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, நாம் பாவிகள். யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள். ரப்பே, எங்களுடைய எல்லா பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எவ்வளோ பாவங்கள் செய்துவிட்டோம். யா அல்லாஹ், அப்படி மனதால் தௌபா செய்கிறோம். ரப்பே, சிறிய பெரிய எல்லா விதமான பாவங்களிலிருந்து நாம் தௌபா செய்கிறோம். ரப்பே, எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே, எங்களுடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. ரப்பே, மௌத் வரை ஆஃபியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பயங்கரமான நோய்களில் இருந்து எம்மை பாதுகாப்பாயாக. திடீர் மௌத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, மௌத் வரை ரப்பே மஸ்ஜிதில் வந்து தொழக்கூடியவர்களாக எம்மை ஆக்குவாயாக. ரப்பே, நெற்றியை சுஜூதில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை மௌத் வரை தருவாயாக. ரப்பே, ஆஃபியத்தோடு தீனுடைய உழைப்போடு நீண்ட ஆயுளை எம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. நல்ல மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, கபருடைய அதாபிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானம் தலை குனிவை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. வெற்றியாளர்களாக எம்மை ஆக்குவாயாக. ரப்பே, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரப்பே, உனது லிகா என்ற பெரும்